ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அண்ணி, வா வா உள்ள வா. குமாரியம்மா, இங்க வாங்க. சொல்லுங்க ஐயா. இங்க ஒரு அம்மா இருந்தாங்களே, மீனாட்சி அம்மா, அவங்க எங்க போனாங்க? தெரியலையே, இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாங்க. எங்க போனாங்க இவங்க? ஆளை காணாம. மீனாட்சி அம்மா, அண்ணா அங்க பாருங்க. எங்க போயிட்டாங்க இவங்க? உங்களை பார்க்க தான் வந்தேன் அண்ணி. உன்னை யாரும் பார்க்கல? இல்ல அண்ணி, யாரும் என்ன பார்க்கல. ஏன் அண்ணி அழறீங்க? அண்ணன் உங்களை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாருங்கிற பயமா உங்களுக்கு? நீங்க அண்ணனுக்கு போன் பண்ணும்போது நான் அண்ணன் கூட தான் இருந்தேன். பாவம் அண்ணி, அண்ணன் எவ்வளவு வருத்தப்பட்டாருன்னு தெரியுமா? இல்ல சக்தி, உனக்கு என் மாமியார பத்தி தெரியாது. தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் பேச மாட்ட. ஆனா என் அண்ணனை பத்தி தெரியும். அவங்க அம்மா என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனா அண்ணன் ஒத்துக்கணும்ல. அண்ணன் உங்களை எவ்வளவு லவ் பண்றாருன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? உண்மையை சொல்லணும்னா இந்த 2வது கல்யாண விஷயமே நீங்க சொல்ற வர அண்ணனுக்கு சுத்தமா தெரியாது. ஆமா அண்ணி, அண்ணன் உங்களை விட்டு தள்ளி இருக்காரு. வீட்லயும் நிம்மதி இல்ல. அவங்க அம்மாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு அவருக்கு தெரியல. உங்க நிலைமையும் இதே மாதிரிதான்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி சமயத்துல 2 பேரும் தைரியமா இருக்கணும் அண்ணி. யாராவது ஒருத்தருக்கு பொறுமை இல்லாம போனாலும் பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் அண்ணி. பாவம், அண்ணன் எவ்வளவு பயந்துகிட்டு இருக்காரோ என்னவோ. அவர் என்னோட காலேஜ் சீனியர் அண்ணி. அவர் அப்பத்துல இருந்து எனக்கு தெரியும். தான் காதல பத்தியோ உங்களை பத்தியோ அவர் எதையும் யார்கிட்டயும் சொன்னதில்ல. உங்க கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடலன்னு அவர் மேல எனக்கு கோபம் இருந்துச்சு. அப்புறம் தான் நடந்ததெல்லாம் அவரே என்கிட்ட சொன்னாரு. உங்க லவ் விஷயத்துல என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல. ஆனா இப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு என்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையும் நான் செய்வேன். தேங்க்ஸ் சக்தி. என்ன நீ நமக்குள்ள எதுக்கு இந்த தேங்க்ஸ் எல்லாம்? முதல்ல நீங்க அண்ணன் கிட்ட பேசுங்க. இருங்க, நான் அவருக்கு கால் பண்றேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.